டெக்ஸ்டர் ஒரிஜினல் சின். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சீரியஸை நான் கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சீரியஸுக்கு முன்னாடி டெக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ டெக்ஸ்டர் அப்படிங்கிற கேரக்டர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ரத்தம் பார்க்கறதுனா அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சட்டத்திலிருந்து தப்பிக்கிறவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் துண்டு துண்டா கொலை பண்ணி வெட்டி வீசுகிற ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டெக்ஸ்டர் அப்படிங்கிற சீரியஸ் கிட்டத்தட்ட 8 சீரியஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அது ஒரு எண்டிங் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா டெக்ஸ்டர் நியூ பிளட் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட எண்டிங்கும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என் தலைவனுக்கு எண்டே கிடையாதுன்ற மாதிரி டெக்ஸ்டர் ஒரிஜினல் சீன் வந்துட்டு அதோட ப்ரீகோலாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் ஒரிஜினல் சீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கதைகள்லாம் தெரிஞ்சனால இவனுக்கு எப்படி இந்த கதையில் ஒன்றுமே நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தனால அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக போல. இப்போ வந்து டெக்ஸ்டர் ரெசரக்ஷன் சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கதையும் இந்த கதையும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டாக இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்குமே தவிர இவ்வளோ ரிலீஸ் பண்ணிருக்காங்களேன்னு காண்டா இருக்காது. ஸோ நீங்கள் டெக்ஸ்டர் பார்த்துருக்கீங்களா? உங்கள் எவ்வளோ பேருக்கு டெக்ஸ்டர் பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க.